ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12th யூனிட் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸசைஸ் 1.2ல் உள்ள தேர்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காப்ல. எப்படி அப்படின்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் பயன்படுத்தி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை எதை மாற்ற போகிறோம், ஐடென்டி மேட்ரிக்ஸை என்ன பண்ணுவோம், நம்ம மாற்றுவோம். அப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்தணும்னா அந்த முறைக்கு பேர் தான் இஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட். ஓகேவா? காஸ் ஜோர்டான் மெத்தட் பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏ ஆகுமெண்டட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் என்ன சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கான எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும். எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம ஃப்ரேம் பண்ணுற ஏ ஆகுமெண்டட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாறும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் எதாவது மாறும்னா ஒரு மேட்ரிக்ஸாக மாறும். தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் 3/3 இருக்கிறனால ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 எடுத்துக்கிறேன். ஏ ஆகுமெண்டட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 இதை எடுத்துக்கிட்டு அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டார்கெட் இதை என்ன பண்ணணும், ஐடென்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டயகனலில் 1 1 வரணும், எல்லாமே 0 இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த 1 கீழே உள்ள 2 0 மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் E1 டு மேக் ஏ 21 ஆஃப் ஏ I3 to 0. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், இதை 0 மாற்றணும் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணால் போதும், இங்கே இதை எடுத்தாலும் சரி, இதை எடுத்தாலும் சரி, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்படின்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 வந்துடும். ரெண்டு சைன் ஒன்று போல இருக்கலாம், மைனஸ் போடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2 - 2 = 0 வந்துடும். அப்படின்னா E1 = என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், ரோ 2 சேஞ்ச் பண்ண போகிறோம். ரோ 2 அப்படிங்கிறது ரோ 2 - 2 ரோ 3. அப்புறம் ரோ 2ங்கிறது 2 5 3 அப்படிங்கிற எலமெண்ட் ரோ 2ல் இருக்குது. அப்புறம் ரோ 3ல் உள்ள எலமெண்ட்டோட -2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் -2 0, அங்கே 8 இருக்குது, அதனால் -16. -2 + 2 -2 0, 5 அப்படியே வந்துடும். இங்கே -63 அப்படின்னா -30. அடுத்தது இது வந்து அந்த ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் சைடில் உள்ளது. R2 0 1 0, R3 -2 R3. ஓகேவா? R3யோட -2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 0 -2, ஆன்சர் 0 1 -2. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நம்ம சேஞ்ச் பண்ண அந்த R2 சேர்த்து இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணி எழுதிக்கிறேன். இதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்தது கீழே உள்ள இந்த 1 என்ன பண்ண போகிறேன், 0 மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் E2 எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், டு மேக் அந்த A3 அந்த 3ல் உள்ள மொத்தம் எலமெண்ட் என்ன பண்ண போகிறேன், 0 மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரோ 3ல் சேஞ்சஸ் ஏற்படுத்த போகிறேன். அதனால் ஃபஸ்ட் கண்டிப்பாக ரோ 3 தான் வரணும். இங்கே 1 இருக்குது, 0 வரணும் அப்படின்னா இது வந்து 1 கழிச்சா போதும். அப்படிங்க என்ன 1 இருக்குன்னா 1 - 1 = 0 அப்படின்னா R3 - R1. ஓகே, R3 அப்படிங்கிறது 1 0 8, -R1 -1 -2 -3, மைனஸ் பண்ணிங்க 0 -2 5. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சைடில் 0 0 1, -R1 அப்படின்னா -1 0 0 ஆட் பண்ணிங்கன்னா -1 0 1. என்ன கிடச்சிட்டோம்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 கிடச்சிட்டு, எதுக்கு அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் E1க்கு என்ன பண்ணீங்க, எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 1க்கு என்ன பண்ணீங்க, இப்போ எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் 2 கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், A12ல் உள்ள 2 என்ன பண்ண போகிறேன், 0 மாற்ற போகிறேன். அதுக்கு இங்கே -2 இருக்குது, இதை 0 மாத்திரம் என்ன பண்ணலாம், R1ஐயும் R3யும் ப்ளஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த டைம் என்ன ஆயிரும், 2ங்கிறது அந்த இடத்துல 0 வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன், எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் = R1 என்ன பண்ண போகிறோம், அந்த எலிமெண்ட் ரோ ஆப்ரேஷன் பயன்படுத்துகிறோம். அப்படின்னா R1 தான் ஃபஸ்ட்டு வரணும், ப்ளஸ் R3. R1 = 1 2 3, R3 = 0 -2 5, இது 1 0, இது 8. அப்புறம் R1ங்கிறது 1 0 0, R3ங்கிறது -1 0 1, -0 0 1. சேஞ்ச் பண்ண ரோ என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணி எழுதுகிறோம். அப்படி எழுதுனோம்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் தான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 3. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தது இங்கே 5 இருக்குது, இங்கே எனக்கு ஆக்சுவலாக 1 தான் வரணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நான் 1 மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், E4ங்கிற எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எடுக்கிறேன். அதை பயன்படுத்தி இந்த A22ல் உள்ள 5 1 மாற்ற போகிறேன். 1 மாற்றுறதுக்கு R2ல் தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். R2 முதல்ல எழுதிட்டு +2 R3. ஓகேவா? R3ல் உள்ள எலமெண்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணி இதில் ப்ளஸ் பண்ணால் என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 இடத்துல 1 வந்துடும். ஓகே, R2ங்கிறது 0 5 -13. R3ல் என்ன பண்ணுற, 2 மல்டிப்ளை பண்ணால் இங்கே நேரம் 0, இங்கே என்ன -2 இருக்குது, -2 × 2 அப்படின்னா 4 -4, இங்கே 5 இருக்குது, 5 2 10. ஓகேவா? அப்படின்னா இது 0, இது 5 -4 அப்படின்னா 1, 10 -13னா 3 -3. ஓகே, அதே மாதிரி ரெண்டு சைடில் பார்க்க சொல்ல R2 0 1 -2ங்கிறத அந்த R2, அந்த R3 வந்து 2, R3யோட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 2 R3னா -2 0 2, ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்க -2 1 0. இப்போ சேஞ்ச் பண்ண என்ன பண்ணுறேன், ஆரோட சேர்த்துதான். இதான் என்னென்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 4. இந்த இதில் உள்ள இந்த -2 என்ன பண்ண 0 மாற்றப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அதுக்கு மேலே உள்ள 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணி இதோட ப்ளஸ் பண்ணாலே போதும். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் E5 எடுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா டு மேக் அந்த A32 அந்த A3 பிளேஸ்மெண்ட் உள்ள -2 0 மாத்திரக்க எடுக்கிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட போறிய இந்த ரோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது R3
R3 தான் ஃபஸ்ட்டு வரணும் ப்ளஸ் 2 R2. R3 அப்படிங்கிறது இங்கே 0 -2 5. R2ல என்ன இருக்குது 0 இருக்குது -2 5 இருக்குது. அப்போ என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 -2 6 0 ப்ளஸ் பண்ணால் 0 -2 + 2 0 5 -6 -1. ஐடென்டி சைடில் R3 என்ன இருக்குன்னா -1 0 1 2 R2ல -4 2 0 இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா -5 இது என்ன 2 இது 1. ஓகேவா? இப்போ சேஞ்சஸ் பண்ண R3ல உள்ள எலமெண்ட்டை சேர்த்து எழுதுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 5 கிடச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் உள்ள A13ல உள்ள இந்த 8 என்ன பண்ண போகிறோம் 0 மாற்ற போகிறோம். அதுக்கான ரோ ஆப்ரேஷன் என்னன்னா E6 என்ன பண்ணுறேன் E6ங்கிற ரோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது R1ல சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா R1 தான் ஃபஸ்ட்டு வரணும் ப்ளஸ் 8 R3. R1 என்ன இருக்குது 1 0 8 8 R3ங்கிறது 0 0 -8 இது 1 0 8 -8னா 0. அதேமாதிரி ஐடென்டி சைடில் 0 R1னா 0 0 1 இருக்குது. R3 8 R3 அப்படின்னா -40 16 8. ஓகே ப்ளஸ் பண்ணிங்க -14 இது 16 9. இது என்ன பண்ணுறீங்க சேஞ்ச் பண்ண அந்த R1 எழுதுறீங்க. அப்படி எழுதுறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 6 கிடைக்குது. இதில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 3 இருக்குது. இந்த 3 என்ன பண்ண போகிறேன் -3 0 மாற்ற போகிறேன். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் E7 கண்டுபிடிக்கிறேன். அது எதுக்காக கண்டுபிடிக்க அப்படின்னா அந்த A23ல உள்ள அந்த -3 என்ன பண்ண போகிறேன் 0 மாற்ற போகிறேன். அந்த 0 மாற்றணும் அப்படின்னா R2 சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த R2 தான் ஃபஸ்ட்டு வரணும் -3 R1 1னால 3 மல்டி பண்ணால் இங்கே 3 வந்துடும். யாரும் -3 ப்ளஸ் ஆயிரும். ஈஸியாக என்ன பண்ணலாம் அந்த 0 ஆக்கிடலாம். R2ங்கிறது 0 1 -3 -3 R3 அப்படிங்கிறது 0 0 -3 0 1 0 ஆயிரும். இது 0 அப்புறம் R2ங்கிறது -2 1 0 -3 R3 அப்படிங்கிறது 15 -6 -3 15ல -2 மைனஸ் பண்ணிங்கன்னா 13 6 -5 இது 3. என்ன பண்ணுறீங்க இந்த சேஞ்சஸ் ஆன இந்த R2 எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 7 கிடைக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இங்கே -1 மட்டும் இருக்குது. இந்த -1 மாற்றிங்கன்னா என்ன ஆகிட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றின அடுத்த என்ன பண்ணுற போகிறேன் -1 மாற்ற போகிறேன். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் E8 எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா அந்த A33ல உள்ள அந்த எலமெண்ட்டை 1 மாற்றுறக்காக. அதுக்கு என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்டு அந்த ரோ 3 மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ண என்ன ஆகிடும்னா இங்கே எல்லாமே 0 தான். அதனால் என்ன ஆயிரும் இங்கே மைனஸாக இருக்குது +1 மாறிடும். அவ்வளோதான். இதான் என்னது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் ஆஃப் 8. இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வெயில் நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏங்கிறது ஒரு ஐடென்டி ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐடென்டி ஃபார்ம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸை கன்வெர்ட் ஆகிட்டு இந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் A இன்வெர்ஸ். தர்ஃபோர் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -14 16 9 13 -5 -3 5 -2 -1. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்தது இன்னொரு வீடியோவில் இன்னொரு சம்மோட உங்களை திரும்பி சந்திக்கிறேன். பாய்.